எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்க தலைவர்களோட நிலைமையே எப்படின்னா, அப்போ சாதாரண தலித் மக்களோட நிலைமை? இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை, திருவண்ணாமலை முத்துமாரி அம்மன் கோவில் சம்பவம், திருவள்ளூர் எட்டியம்மன் கோவில் நுழைவு பிரச்சனை, நிறைய பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. தலித் மக்களோட வாழ்க்கையில கோவில் நுழைவு மிகப்பெரிய போராட்டமாவே இருக்கு. இப்ப நீங்க ஏன் இதை பத்தி பேசுறீங்க? நீங்க அம்பேத்கரிஸ்ட் தானே, லெப்டிஸ்ட் தானே, ஏத்திஸ்ட் தானே, பெரியாரிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டமே கிளம்பி வரோம் பாருங்களேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் இருக்கார்ல, அவர் ஏதாவது கோவிலுக்கு போனா அவருக்கு மரியாதை செஞ்சு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அப்பயும் இந்த கூட்டம் ஓடி வந்து அவர் அம்பேத்கரிசம் பேசுறவர் தானே, பெரியாரிசம் பேசுறவர் தானே, இந்து மதத்தை வன்மையா கண்டிக்கிறவர் தானே, இவர் எதுக்கு கோவிலுக்குள்ள வராரு, ஐயோ அங்க பாருங்க அவர் விபூதி வச்சுட்டாரு, அங்க பாருங்க அவர் விபூதி அழிச்சிட்டாரு, இப்படி ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், ஏத்திஸ்ட், லெப்டிஸ்ட் இவங்க தான் மக்கள் கோவில் நுழைவுக்காக போராடுவாங்க, மக்கள் உரிமைக்காக போராடுவாங்க, மக்கள் விடுதலைக்காக போராடுவாங்க. வேற யார் பண்ணுவா? இப்ப பாத்தீங்கன்னா கேரளா வைக்கம் கோவில் நுழைவு போராட்டத்தை தந்தை பெரியார் முன்னெடுத்திருக்காரு. அதே மாதிரி நாசிக் கலாராம் கோவில் நுழைவு போராட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் முன்னெடுத்திருக்காரு 1930. அந்த போராட்டத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு நம்ம இந்த கோவில்ல நுழைய போறோம், இதனால நம்ம பிரச்சனை எல்லாம் தீருமானா? தீராது. சமூகம், கல்வி, பொருளாதாரம், மதம், அரசியல் இதெல்லாம் தான் நம்ம பிரச்சனை. கலாராம் கோவில் நுழைவு இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ரொம்ப காலமா இந்துக்கள் நம்ம உரிமைகளை பறிச்சிட்டு இருக்காங்க, அதை மீட்டெடுக்கிற போராட்டம் தான் இது.